நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை உபாகமமும் 31வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அருமையான வார்த்தை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போவார். அவரே நமக்கு முன் நின்று நம்முடைய எதிரிகளை அழிப்பார். எதிரிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நமக்கு எதிரி ஒரே ஒருவன் தான். சத்ருவாகிய சாத்தான் தான் நமக்கு எதிரி. மற்ற தேசத்தாரோ மற்ற ஜனங்களோ நமக்கு எதிரிகள் அல்ல. அவனுடையனாலே சாத்தானை, அவனுடைய கிரியைகளை தேவன் அழித்து அவன் பிடித்து வைத்திருக்கிறதான நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு விடுவித்து அற்புதமாய் தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? எல்லாவற்றையும் உடைக்கும்படியாக, எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி சாத்தானுடைய கோட்டைகளை உடைத்து அவன் நம்மிடத்திலிருந்து பிடித்து வைத்திருக்கிறதான எல்லா காரியங்களையும் விடுவிக்கும்படியாய் நம்முடைய தேவன் கடந்து போவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன காரியங்கள், சத்துரு கொள்ளையிட்ட வருஷங்கள், சத்துரு கொள்ளையிட்டதான காரியங்கள், இன்னும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவன் பிடித்து வைத்திருக்கிறதான எல்லாவற்றையும் தேவன் விடுவிக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். உங்களுக்கு தேவன் பலத்தை கட்டளையிடுவார். நிச்சயமாக அவனோடு நீங்கள் எதிர்த்து போராடி ஒரு பெரிய வெற்றியோடு கடந்து வரும்படியான கிருபையை தேவன் கட்டளையிடுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சத்துருவின் எல்லா தந்திரங்களையும் எல்லாவற்றையும் உடைக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று சத்ருவின் கோட்டைகளை உடைத்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அவனின் எல்லா கிரியைகளையும் அழித்து தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபையை தேவன் கட்டளையிடுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அநேக ஜனங்களோடு போராடி வெற்றி பெற்றார்களோ, தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லாவற்றையும் அவர்களுக்கு சாதகமாக முடிய பண்ணினாரோ, அதே போல எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளும் அப்படி எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தடையாக காணப்பட்டாலும், ஒருவேளை செங்கடல் போன்ற காரியங்கள் உங்களுக்கு தடையாக காணப்படலாம். அங்கும் இங்கும் போக முடியாத அளவுக்கு வழியே தெரியாதபடி திகைத்து அதன் முன்பாக நீங்கள் நிற்கலாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளை, செங்கடலையும் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர். அதே போல வாழ்க்கையிலும் வழியே இல்லாத சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதற்கு ஊடாக தேவன் அவர்கள் வழிகளை உண்டு பண்ணி உங்களை அற்புதமாய் தேவன் வழி நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எரிகோ கோட்டை போன்ற காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், கோட்டை போல வாழ்க்கையில் நினைத்தாலே நடக்க முடியாத காரியங்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். கோட்டைகள் உடைக்கப்படும். அவைகளே படிக்கற்களாய் மாறி நீங்கள் கடந்து செல்ல அவைகள் உதவும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அப்படினால் இதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் அதையும் பின்னிட்டு பார்க்கும்படியாக தேவன் செய்வார். உடைய கால்கள் பட்டவுடனே அவைகள் பின்னிட்டு போகும். நீங்கள் வெறும் தரையில் நடந்து போவதை போல போவீர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக சத்ருவின் எல்லா கிரியைகளையும் நம்முடைய தேவன் அழித்து உடைத்து நொறுக்கி போடுவார். அவருக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து போவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். எல்லாவற்றிலும்
நீங்கள் முந்தி செல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னால் முடியலப்பா, எனக்கு முன்பாக கடந்து போய் எல்லாவற்றையும் நேராக்குங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் முன்பாக கடந்து செல்லும் போது எல்லா கொண்டலானவைகளும் நேராகும், எல்லா கரடுமுரடானவைகளும் சீராகும், எல்லா தடை கற்களும் படிக்கற்களாய் மாறும். நிச்சயமாக தேவன் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, விசுவாசத்தோடு என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லவர், நிச்சயமாக என்னை நடத்துவார் என்று சொல்லி நாம் அவருக்கு இடம் கொடுக்கும்போது, நாம் அவரை முன்னிலைப்படுத்தும் போது, நாம் அவரை முதன்மைப்படுத்தும் போது, நாம் அவரை முக்கியப்படுத்தும் போது, எல்லா காரியத்தை விடவும் நாம் அவரை முதன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமாக உங்களை முன்பாய் கடந்து செல்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை அழித்து அவர்கள் உங்கள் பிடித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் மீட்கும்படியாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட பாடுகள், எப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், கோலியாத்தை போன்ற பெரிய சக்திகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி சிங்கத்தையும் எப்படி கரடியையும் கிழித்து போட்டீர்களோ அதே போல கோலியாத்தையும் வெட்டி போட தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களோடு முன்பாக கடந்து சென்றபடியினால் அவர் முன்பாக கடந்து சென்று எல்லாவற்றையும் முறியடிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் நடத்தினாலும், உங்களுடைய சரீர பிரகாரமாய் யுத்தங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்களா? சரீரத்தில் மிகவும் வேதனையான காரியங்கள், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு பரிசுத்தமாய் உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் சரீரத்தின் எல்லா காரியங்களையும் அவர் நிச்சயமாக குணமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை இந்த நோய் கெடுக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே என்று சொல்லி நோயை கடிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த நோய் உங்களை விட்டு போகும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கேளுங்கள். விசுவாசித்தீர்களானால் நிச்சயமாக தேவன் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு ஓடுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஆனபடியினால் தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக போராடுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறபடினால் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் சொன்ன வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முழுவதும் ஓட எங்களுக்கு இந்த வார்த்தைகள் போதும்ப்பா. ஆண்டவரே, தேவன் எங்களை நடத்துவீர். ஆண்டவர், நாங்கள் எங்களுடைய நினைவுகளில் எப்போதும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்கப்பா. எங்களால் முடியாத காரியங்கள், ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் எங்களுக்கு செய்து முடித்து ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. சாத்தானின் கிரிகளை அழித்து போடுங்கப்பா. பொறுப்படுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மை எப்போதும் முதன்மைப்படுத்த, முன்னிலைப்படுத்த ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எப்போதும் காணப்படும்படியாய் வார்த்தைகளை கொண்டு சத்துருவை ஜெயிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு ஆண்டவரே மரண படுக்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, நோய்களை மாற்றுங்கப்பா, மரண படுக்கைகளை மாற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கட்டுகளையும் உடைத்து நொறுக்கி போடுங்க. அற்புதங்களை செய்யுங்க. எல்லாவற்றும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவையும். ஆமீன், ஆமீன்.